அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செம ஒரு வீடியோ தான். அதனால் ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம நவீன உலகத்தில் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். ஆனாலும் மோட்டார் தொழில்நுட்பம் இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா திகைச்சு போவீங்க. அந்த அளவுக்கு இனி வரப்போகுது. ஒன்று இதை பாருங்கள், இன்னொரு ட்ரக். இந்த ட்ரக்கை பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான பிரமிப்பை மூட்டக்கூடிய ஒரு ட்ரக் தான் இது. இது பார்க்கறதுக்கு ட்ரக் மாதிரி தான், ஆனாலும் கார் மாதிரி இருக்காது, லாரி மாதிரி இருக்காது. ஆனால் இது ஒரு ஏவுகணை மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே இதோட டிசைனிங் வந்து செம்மையாக வந்திருக்கும். போகும்போதும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவோம். உண்மையிலேயே ராக்கெட்டே தோற்றுரும். அந்தளவுக்கு செம்ம ஒரு கார் தான் இந்த கார். இந்த காரில் பயணிக்கும் போது எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். உண்மையிலேயே இது வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று தான். இப்போ வந்து டெஸ்ட்டில் வந்துருக்குது. ஆனாலும் கூடிய சீக்கிரத்தில் இது விரைவாக வந்து வரப்போதான். இதில் முக்கியமாக இன்ஜின் உள்ள பகுதி மட்டும் தனியாக பிரித்து எடுக்கலாம். அதே நேரத்தில் தேவைப்படும் நேரத்தில் எங்கே வேணாலும் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இது உள்ள பெரிய பெரிய கார்கள்லாம் நிப்பாட்டுற அளவுக்கு செம்ம ஒரு வசதி படுத்திருக்கு. ஃபயர் ட்ரக் ஃபயர் ஆகிடுச்சுன்னா அது இது எப்படி வந்து தவிர்க்கிறது, என்ன பண்ணுறது, நெருப்பு அணைக்கிறது அப்படின்னு பல வழிகளில் இது வந்து உதவ போகுது. இது மட்டும் இல்லை, யார் என்ன செஞ்சாலும் சரி, யாராவது தப்பு செஞ்சுட்டு பறந்தாங்கன்னா அப்படியே பிடிச்சிரும். அந்தளவுக்கு செம்ம ஒரு ஃபாஸ்ட்டான ஃபயர் லாரி தான் இந்த லாரி. இந்த லாரியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு. அதே போல் காடு மேடு மலைகள் எதுவாக இருந்தாலும் பயங்கரமாக போயிட்டு அணைக்கக்கூடிய சக்தி உள்ளது தான் இந்த லாரி. இந்த லாரியை பார்க்கும்போதே உங்களுக்கு செம ஒரு த்ரில்லிங்காக இருந்திருக்குல்ல. உண்மையிலேயே இது அந்தளவுக்கு பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இதோட செயல்பாடு பல மடங்கு முன்னேறி இருக்கு. அடுத்தது டெஸ்லா நிறுவனம் இதை தயாரிச்சிருக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், டெஸ்லா தலைவர் செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டவங்க. இப்போ இந்த நவீனத்தை கண்டுபிடிச்சி உலக சாதனை படைச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது இப்படிலாம் ஒன்று இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற ஒரு வாகனம் தான் இது. அடுத்து இந்த வாகனத்தை பாருங்கள். இது செம்மின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த லாரியை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியத்தின் உச்சிக்க போவீங்க. அந்தளவுக்கு செம்மையாக வந்திருக்கும். ஏன்னா பலவிதமான தொழில்நுட்பங்களை உள்கூட்டி உள்ளே புகுத்தி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆளே இல்லாமல் பயங்கரமாக பயணிக்குமா, எல்லாமே ஆட்டோ தான். சென்சார் மூலயமா அப்படி தான் இயங்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது போகும்போதும் எப்படி போகுது பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆள் எதுவுமே இல்லாமல் வீட்டிலே இருந்துட்டு பயங்கரமாக வந்து ஆப்ரேட் பண்ணலாமா. அந்தளவுக்கு செம ஃபாஸ்ட்டாகவும் அவ்வளோ நுணுக்கமாகவும் போவோம். எங்கெங்கே சிக்னல் இருக்கோ அங்கெங்கெல்லாம் கரெக்டாக நிப்பாட்டி அப்படியே பயணிக்குமா. அடுத்தது பாருங்கள், வால்மார்ட் நிறுவனம். வால்மார்ட் நிறுவனம் இந்த வாகனத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த வாகனம் பார்க்கும் போதே செம்மையாக வந்துருக்கும். அவ்வளோ ஸ்பீடாக வந்து போமா. இந்த லாரியோட டயரு பஞ்சராக தான் இந்த லாரிக்கு பிரேத்தமான ஒரு சக்தி வந்துருக்குது. அதுதான் இது. எந்த விதமான பெட்ரோல் இல்லாமல் பயணிக்கக்கூடியது தான் இது. இது எலக்ட்ரானிக்கில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பெட்ரோலை வந்து போட்டுக்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள். இதோட இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அப்படி கட்டி தூக்கக்கூடியது தான் இது. பார்க்கும்போதே செமையாக வந்துருக்குல. இந்த மாதிரிலாம் ஒன்று கண்டுபிடிப்பாங்கன்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாமே மொபைல் மூலயமாவும் கம்ப்யூட்டர் மூலயமாவும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி படைத்தது தான் இது. இந்த வாகனம் செம்மையாக வந்திருக்குல. உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூரோ ட்ரக். இந்த லாரியை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் படம் பார்த்துருப்பீங்க, எப்படிலாம் வந்து கார் மாறுன்னு. அந்த மாதிரி தான் இது. நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படிலாம் நம்ம மாற்றிக்கலாம். அதே போல் இது பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் பயணிக்கக்கூடியது. எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மாறுது பாருங்கள். அவருடைய பாடியவும் எப்படினாலும் மாற்றிக்கும். அதே போல் டயருங்க எல்லாமே பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. உண்மையிலேயே ஆச்சரியத்தின் உச்சி என்னென்னா, நீங்கள் ஏதாவது டயர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒன்று மேலே இறக்கும், அடுத்து ஒன்று வந்து இறங்கிடும். அந்தளவுக்கு பல தொழில்நுட்பங்களை இந்த வாகனத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் எந்த அளவுக்கு லோடு ஏற்றுறமோ அந்தளவுக்கு வீலை வந்து சரி பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் ஒரே டயத்தில் 2, 3, 4, 5ன்னு ட்ரெயின் மாதிரி லைனில் விடலாமா. எந்த ஒரு ஆளும் டிரைவிங் பண்ணாமல் இப்படிலாம் வந்து செயல்படுத்த போகிறாங்க உலகத்தில். அடுத்து இந்த வாகனத்தை பாருங்கள், ஒரு புதுமையவே நிகழ்த்தியிருக்காங்க. எந்த அளவுக்கு இவங்க வந்து சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு. ஒரு குறிப்பிட்ட அளவு பக்கத்தில் வந்து லாரி போனாலும் பஸ் போனாலும் அதை கரெக்டாக சென்சார் மூலயமா ஓவர்டேக் பண்ணி அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது போகும். இது எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான், நம்ம ஆட்டோ சிஸ்டம் தான். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம சாதாரணமாக மொபைலில் ஆன் பண்ணிவிட்டு சீட்டில் உள்ள பட்டனை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கலாம். தானாகவே டிரைவிங் பண்ணணும். அந்தளவுக்கு எப்படிலாம் தொழில்நுட்பம் வந்துச்சு பாருங்கள். இவர் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒன்லி அப்டேட் பண்ணிவிட்டு சைடில் உட்காந்து கண்காணிச்சு இருந்தால் போதும், மற்றது எல்லாமே அதே பார்த்துக்கும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு ஸ்பீடு எல்லாமே வந்திருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா சென்சாரு பயங்கரமாக வந்திருக்குது. இதோட சென்சாரை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது 10 கிலோமீட்டர் வரலையும் என்ன இருக்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்தளவுக்கு இது வந்து இயங்குமா. இப்படிலாம் உலகத்தில் வாகனம் கண்டுபிடிச்சி அசத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் நம்மள்கிட்ட வரப்போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதை பாருங்கள், வோல்வோ. இந்த வாகனம் உங்களுக்கு பிரமிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இது. இது பாருங்கள், அயனட்னு பேரும் வச்சுருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுறீங்களா? உண்மையிலேயே ஹெலிகாப்டரே தோற்றுறோம். அந்தளவுக்கு செம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கும். எவ்வளோ பெரிய வாகனமோ பூமியில் போட்டி போட்டுருச்சு. ஆனால் இதை விட ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு செம்ம ஒரு ஃபாஸ்ட்டு. அதே போல் கண்ட்ரோலும் அப்படி ஒரு கண்ட்ரோல். உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் போவோம், ஆனாலும் ஆக்சிடெண்ட் ஆகாதான். அந்தளவுக்கு நுணுக்கமாக பயணிக்கக்கூடியது தான். சென்சாரு பயங்கரமாக வந்து இதில் வந்து பொறுத்திருக்காங்க. பாருங்கள் எப்படி போகுதுன்னு. பைபாஸில் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு போகிறதுக்குள்ளே உண்மையிலேயே 10 நாள் போகிறத ஒரே நாள் போயிடுமா. அடுத்து இதை பாருங்கள், இந்த ட்ரக்கு பாருங்கள், 2220 கிலோமீட்டர் ஆட்டோ மூலயமாவே பயணிக்கும். அதாவது எவ்வளோ தூரம்னாலும் இது வீட்டில் உட்காந்துட்டே நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணலாமா. அந்தளவுக்கு செமையாக வந்துருக்கும். இதை பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி வந்துருக்குன்னு. இதுக்கு வந்து ஒரு வழி மட்டும் கிடையாது, 2-3 வழியில் இதை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி வந்துருக்குது. உண்மையிலே சூப்பராக வந்துருக்குல்ல. இப்படி ஒரு வாகனம் கண்டுபிடிப்பாங்கன்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு செம்மையாக கண்டுபிடிச்சி இப்போ வந்து அசத்திட்டு இருக்காங்க. எல்லாமே நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து அப்பப்போ மாற்றிக்கலாமா. அந்தளவுக்கு பல தொழில்நுட்பங்களை உள்ள வச்சு அடைச்சிருக்காங்க. ஆனாலும் பார்க்கும்போது எவ்வளோ பிரமிப்பாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரிலாம் லாரிகள் வந்து இருக்கா, பஸ்ஸுங்க வந்து இருக்கான்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. அடுத்து இதை பாருங்கள், இந்த பஸ்ஸை பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸ்க்ரீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபைல் டிவி மாதிரி இதோட ஸ்க்ரீன் பயங்கரமாக வந்து அமைஞ்சிருக்கு. அதே போல் இவ்வளோ பெருசுலாம் இருந்ததுன்னா இது உடஞ்சிடாதுன்னு கேட்பீங்க. ஆனாலும் எவ்வளோ பெரிய பாறங்கள் எடுத்து அடித்தாலும் சுற்றி எடுத்து அடித்தாலும் உடையவே உடையதான். இதை ஸ்க்ரீனில் நினச்ச மாதிரி அதை வந்து மாற்றிக்கும். அதாவது ஃபுல் சென்சார் தான். எவ்வளோ விளம்பரம் வேணாலும் கொடுத்துக்கலாம், அதே போல் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்ததாக எங்கெங்கே போகுது, எந்தெந்த மேப்பு அப்படின்னு அது கொண்டு சைடில் வந்து காமிப்போம். அப்படி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்குல்ல. அடுத்து இதை பாருங்கள், இந்த பஸ்ஸும் பார்க்கும்போதே சூப்பராக வந்திருக்கும். எப்படிலாம் வந்திருக்கு பாருங்கள். நவீன உலகத்தில் இதுவும் ஒரு கண்டுபிடிப்பு. இது வந்து எப்படி வந்து பயணிக்குது பாருங்கள். எல்லாமே ஆள் இல்லாமையே பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து போவோம். இதில் இன்னொரு பிரேத்தமான ஒரு விஷயம், நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு இதை ஆப்ரேட் பண்ணலாம். இதில் வந்து ஆளே பயணிக்க தேவையில்லை. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம், எவ்வளோ தூரத்தில் போனாலும் பஸ்ஸு அங்கேருந்து சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அதே போல் மேலே வாகனம் போனாலும் கீழே வாகனம் போனாலும் அந்தளவுக்கு கண்டுபிடிச்சி இது வந்து கண்ட்ரோல் படுத்திக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலே பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. இப்படிலாம் வாகனம் ரொம்ப சீக்கிரம் நம்ம பூமிக்கு வரப்போகுது. உண்மையிலேயே
இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறதுக்குள்ளே பாருங்கள் எப்படி போகுதுன்னு. ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிரைவிங் பண்ணது. இந்த வாகனங்கள்லாம் எப்படி வந்து இயங்குது பாருங்கள். உண்மையிலேயே நம்ம ஃப்யூச்சரில் எப்படி எப்படியோ வரப்போகுது. அதுவும் இன்னும் 100 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகமே வேறு மாதிரி இருக்கலாம். அதை வாகனம் எல்லாமே மேலே தான் பறக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே நண்பர்களே, பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்மையாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் வந்தோமே. நன்றி, வணக்கம்.